இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இமாம் சையத் அலி ஹாமினேய் அவர்களுடைய இறுதி சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் கலந்து கொண்டதாக தகவல்கள் வந்துள்ளன. ஸோ அந்த சூழலில் இமாம் ஹாமினேய் அவர்களை பற்றிய ஒரு விரிவான, அதாவது அவருடைய ஆரம்ப நாட்கள் முதல் அதாவது அவர் ஒரு சராசரி மனிதராக, சாமானிய முஸ்லீமாக, ஒரு போராளியாக இருந்தது முதல் அவருடைய மரணம் வரைக்குமான வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களையும் காலகட்டங்களையும் விஷயங்களையும் உங்களோடு சுருக்கமாக இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஸோ அதாவது பல நாடுகளையும் அந்த நாட்டு தலைவர்களையும் அச்சுறுத்திய ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கும் ஜியோனிச இஸ்ரேலுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தான் இமாம் சையத் அலி ஹாமினேய் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா இமாம் ஹொமேனிக்கு பிறகு மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்லாமிய குடியரசை 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வழி நடத்தியவர் ஆவார். ஸோ நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக இமாம் ஹாமினேய் எப்படி ஷஹீதாக்கப்பட்டார் என்றால், சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பீடிகையில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ கப்பல்களை ஈரானுடைய கடற்பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு நிறுத்திச்சு. ஸோ இந்த சூழலில் அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்த இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா 2026, அதாவது இந்த வருடம் February 28 அன்று, அதாவது புனித ரமதான் மாதத்தில் ஈரானுடைய பல்வேறு இடங்களில் தாக்குதல் தொடுத்துச்சு. குறிப்பாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அமைந்துள்ள இஸ்லாமிய குடியரசனுடைய உச்சத்தலைவர் இமாம் சையத் அலி ஹாமினேய் அவர்களுடைய அலுவலக வளாகத்தின் மீதும் அது வான்வழி தாக்குதல் நடத்துச்சு. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இமாம் சையத் அலி ஹாமினேய் அவர்களோடு சேர்த்து அவர்களுடைய குடும்பத்தார், அதே மாதிரி இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC, இந்த IRGCயை சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் ஆகியோர் ஷஹீதானாங்க. ஸோ அப்போ பெருவாரியான தன்னுடைய உரைகளில் இயற்கையாக மரணிப்பதை விட இறைவனுடைய பாதையில் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அவர்களோடு சமரசமாக ஆகாமல் ஷஹீதாவது தான் தன்னுடைய லட்சியம் அப்படின்னு இமாம் சையத் அலி ஹாமினேய் அவர்கள் கூறி வந்த நிலையில தற்போது அவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஸோ இந்த இடத்துல அதாவது பயங்கரமான பிளானிங்க்கும் அதே மாதிரி கடுமையான தேடலுக்கும் பிறகு இமாம் அலி ஹாமினேய் அவர்களை கொன்றதாக, அதாவது பெரிய சாதனை படைத்து விட்டதாக ட்ரம்ப்பும் நெட்டன்யாகவும் ஊடகங்கள்ல எல்லாம் பேசி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அது உண்மை இல்லை. யதார்த்தம் என்னன்னு சொன்னா, இமாம் ஹாமினேய் அவர்களுடைய பாதுகாப்பு படையினர், பாதுகாப்பு பணியாளர்கள் பல தருணங்கள்ல அவரை இதைவிட பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும், அதே மாதிரி பதுங்கு குழிக்கு சென்று பாதுகாப்பாக இருந்து கொள்ளவும் பல தடவை எச்சரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய இமாம் ஹாமினேய் அவர்களுடைய குடியிருப்பும் அலுவலகமும் ஆபீஸும் அமைந்துள்ள அந்த பைத்தே ரஹ்பாரி அப்படிங்கிறது ஈரான் தலைநகர் டெஹ்ரானுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வளாகம் தான். சரிங்களா? அது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாலாம் கிடையாது, ஒரு சாதாரண இயல்பாக தென்படக்கூடிய ஒரு வளாகம் தான். ஸோ அப்போ அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இமாம் ஹாமினேய் அவர்களை எச்சரித்துள்ளார்கள். ஸோ அப்போ இந்த எச்சரிக்கையை புறந்தள்ளிய இமாம் ஹாமினேய் அவர்கள், அதாவது உங்களால் ஈரானில் உள்ள 9 கோடி மக்களுக்கும் பதுங்கு குழியோ அல்லது பாதுகாப்பு இடமோ கொடுக்க முடியும் என்றால் அவர்களோடு நானும் பாதுகாப்பாக இருந்து கொள்கிறேன், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எச்சரிக்கையை அவர் மறுத்துடுறாரு. ஏன்னா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது நான் மட்டும் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துவிட்டு இறுதி வரை அவர் தாக்குதலில் கொல்லப்படுவது வரை ஒரு சராசரி மனிதர் போல், ஈரானுடைய ஒரு சராசரி குடிமகன் போல் அந்த வளாகத்தில் தான் இயல்பாக தங்கியிருந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வரலாறை திரும்பி பார்ப்போம். அதாவது அந்நிய நாடுகள் ஈரான்ல தலையிட்டு, குறிப்பாக ஏகாதிபத்திய ஜியோனிச சக்திகள், காலனித்துவ சக்திகள் ஈரானுடைய உள்நாட்டு விஷயத்தில் தலையிட்டு அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வது அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதற்கு முன்னாலும் இது நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஈரானிய புரட்சி, இஸ்லாமிய புரட்சி எல்லாம் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது மொசாதிக் என்கிற தலைவர் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்குறாரு. சரிங்களா? ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் இதில் தலையிட்டு அவர்களுடைய உளவு அமைப்பான CIA, MI6 இந்த உளவு அமைப்புகளை வச்சு 1953 ஆகஸ்ட் 19 அன்று அவருடைய ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. கவிழ்த்துட்டு மறுபடியும் ஏற்கனவே இருந்த முந்தைய ஆட்சியாளரான ஏகாதிபத்திய ஜியோனிச கைப்பாவையான மன்னர் ஷாவிடமே அதிகாரத்தை ஒப்படைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மேற்கத்திய தலையீட்டினுடைய விளைவாக ஈரான்ல பார்த்தீங்கன்னா பல்லாண்டுகளாக ஒரு
நிலையற்ற ஸ்திரமற்ற ஒரு அரசியல் சூழல் தான் நிலவி வந்தது. சரிங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த டைம் பீரியட்ல வந்து சிறுவனாக இருந்த ஹாமினே அவர்கள் மீது இந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இமாம் அலி ஹாமினே அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அரசியல் சிந்தனைகள், அவர்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் இவற்றிலெல்லாம் பெரும் தாக்கம் ஏற்படுத்திய 3 முக்கிய நபர்களை வந்து நம்ம குறிப்பிட்டாகணும் இந்த இடத்துல. அவர்கள் யாருன்னு சொன்னா, அவருக்கு அதாவது இமாம் ஹாமினே அவர்களுக்கு முந்தைய உச்ச தலைவராக இருந்த இமாம் ரூஹுல்லா ஹொமேனி அவர்கள், அதே மாதிரி இரண்டாவதாக எகிப்தை சார்ந்த சிந்தனையாளர், அறிஞர், அறிவுஜீவியான சையத் குத்துப் அவர்கள், அதே மாதிரி மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஈரானை சேர்ந்த நவாப் சஃபவி அவர்கள். சரிங்களா? ஸோ என்னதான் இமாம் ஹாமினே அவர்கள் வந்து இஸ்லாத்தினுடைய ஷியா பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து தன்னை வந்து அந்த ஷியா அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளால குறுக்கல்ல. சரிங்களா? அவர் வந்து எகிப்தினுடைய நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டின ஆகச்சிறந்த சிந்தனையாளர், அறிவுஜீவியான சையத் குத்துபுனுடைய சிந்தனையையும், அதே போல் பாகிஸ்தானை சேர்ந்த கவிஞர் அல்லாமா இக்பால் அவர்களுடைய சிந்தனைகளையும், அதே மாதிரி எகிப்தினுடைய முன்னாள் அதிபர் ஜமால் அப்துல் நாசரினுடைய ஏகாதிபத்திய ஜியோனிச எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் அவர் வந்து உள்வாங்க தயங்கல்ல. சரிங்களா? ஸோ அப்ப இமாம் ஹாமினே அவர்களை புரிந்து கொள்ளாமல் சமகால ஈரானை புரிந்து கொள்ள முடியாது. அவர் வந்து வெறுமனே ஒரு அரசியல் தலைவரோ ஒரு ட்ரெடிஷ்னலான பாரம்பரிய மார்க்க அறிஞரோ மட்டுமல்ல, ஈரானிய வரலாற்றினுடைய அனைத்து புள்ளிகளும் ஒன்றிணையும் ஒரு குறியீடாகவும் அவர் வந்து திகழ்கிறார். ஸோ அப்போ ஈரானுடைய மஷ்ஹத் அப்படிங்கிற ஆன்மீக நகரின் தெருக்களில் இருந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உயர் அதிகாரம் வரை இமாம் ஹாமினே அவர்கள் மேற்கொண்ட பயணம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு தனிமனித வரலாறு மட்டுமல்ல, அது நவீன ஈரானுடைய மாற்றங்கள், மோதல்கள், கனவுகள், நெருக்கடிகள் இவையெல்லாம் நிறைந்த வரலாற்றை காட்டக்கூடிய ஒரு திரையாகும். ஸோ அப்போ ஈரான்ல வந்து பல தலைவர்கள் கொல்லப்பட்டு மக்கள் வந்து பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட அவர்கள் எப்படி வந்து ஈரானுடைய இஸ்லாமிய அரசுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இமாம் ஹாமினே அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ அப்போ இமாம் ஹாமினேனுடைய வாழ்க்கையை வந்து இஸ்லாமிய புரட்சிக்கு முன், இஸ்லாமிய புரட்சிக்கு பின் அப்படின்னு பிரித்து பேசுவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இஸ்லாமிய புரட்சிக்கு முன் இமாம் ஹாமினேனுடைய ஆரம்ப கால வாழ்வை வந்து பார்க்கலாம். ஸோ வலுவான இஸ்லாமிய பற்றுடைய எளிய குடும்ப பின்னணியை கொண்ட இமாம் அலி ஹாமினே வந்து 1939 ஏப்ரல் 19 அன்று ஈரானுடைய வடகிழக்கில் இருக்கிற புனித நகரமான மஷ்ஹத்ல வந்து பிறக்கிறார். ஸோ இஸ்லாமிய கல்வியில வந்து தேர்ச்சி பெற்றிருந்த அவருடைய தந்தையான ஆயத்துல்லா சையத் ஜாவித் ஹாமினை ஒரு சிறந்த ஆலிமாகவும், அதாவது சிறந்த மார்க்க அறிஞராகவும், தொழுகைகளை வந்து முன்னின்று நடத்துபவராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து உலக பொருட்கள் மீதும் உலக ஆதாயங்கள் மீதும் பற்றற்ற நபராக வலிமையான மார்க்கப்பற்றோடு கிட்டத்தட்ட ஒரு எளிய துறவு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்று இந்த சையத் ஜாவத் ஹாமினே அவர்களுடைய மகன்கள், அதாவது இமாம் ஹாமினே உட்பட அவருடைய மகன்கள் வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய உயர் பொறுப்புகளில் போய் அமர்ந்த பிறகும் கூட அவர் வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தே மரணித்தார். அதே மாதிரி ஹாமினேனுடைய தாயார் பெயர் ஹதீஜா மிர்தாமதி. சரிங்களா? இவர் வந்து சிறந்த அறிவாளியாகவும், அதே மாதிரி கல்வியில அதிலும் குறிப்பா குர்ஆன், ஹதீஸ், வரலாறு, இலக்கியங்கள் இவற்றிலெல்லாம் சிறந்த தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறாரு. இந்த ஹதீஜா மிர்தாமதி, இமாம் ஹாமினேனுடைய தாயார் வந்து எப்பொழுதுமே குழந்தைகளை தன்னை சுற்றி அமர வைத்து தன்னுடைய இனிமையான குரல்ல வந்து திருக்குர்ஆனை ஓதும் வழக்கம் கொண்டவராக இருந்தார் என்றும் அறிவிக்கப்படுகிறது. அப்போது திருக்குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு விளக்கி கூறும் வழக்கம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறாரு. இமாம் ஹாமினே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிறு வயதில் வந்து வெறுமனே ஒரு அறை, ஒரு ரூமும், அதே மாதிரி ஒரு பேஸ்மெண்ட், ஒரு நிலவரை, அதாவது அண்டர் கிரவுண்டு ஸ்பேஸும் கொண்ட வெறுமனே 60 to 70 சதுர மீட்டர் வீட்டில் தான் வாழ்ந்திருக்கிறாரு. சில இரவுகளில் வந்து வெறுமனே ரொட்டியும் காய்ந்த, அதாவது உலர்ந்த திராட்சையும் தான் அவருடைய உணவாகவே இருந்திருக்குது. ஸோ இரையச்சமும் வெளிநாட்டு ஆதிக்கத்திற்கு எதிரான மனநிலையும் மனப்பான்மையும் கொண்டிருந்த அந்த புனித மஷ்ஹத் நகரத்தினுடைய சூழலில் அவர் வந்து மார்க்க அறிவியலோடு சேர்த்து ஆரம்ப கால புரட்சிகர எண்ணங்களையும் வந்து உள்வாங்கி கொண்டார். ஹாமினே பார்த்தீங்கன்னா தன்னுடைய 4வது வயதுல வந்து தன்னுடைய மூத்த சகோதரரோடு சேர்த்து புனித மஷ்ஹத் நகரில் உள்ள தயானத் அப்படிங்கிற ஆரம்ப பள்ளியில வந்து தன்னுடைய
கல்வியை வந்து தொடங்குறாரு. இணைக்கோட்டில் பேரலா பார்த்தீங்கன்னா மஷ்ஹத் நகரில் உள்ள பல குர்ராக்களிடம் இருந்து, அதாவது குர்ஆன் ஓதுவதில் தேர்ச்சி பெற்றவர்களிடம் இருந்து குர்ஆன் ஓதுவதையும் கற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி சிறு வயதிலிருந்தே அவர் வந்து இஸ்லாமிய சட்டத்துறை, இஸ்லாமிய நீதித்துறை, அந்த நீதித்துறையினுடைய கிளையம்சங்கள், கொள்கைகள் இவற்றிலும் கூட அதிகமாக தேர்ச்சி பெறுகிறார். இமாம் ஹாமினே வந்து தன்னுடைய 12வது வயதுல வந்து ஈரானின் ஒரு முக்கிய அரசியல் மாற்றத்தை வந்து காண நேருது. அது என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 1951ஆம் ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் முகமது மொசாதெக் வந்து தேச சுதந்திரத்திற்காக துணிச்சல் மிக்க சில முடிவுகளை வந்து எடுக்கிறாரு. அதுல முதன்மையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிலோ ஈரானிய எண்ணெய் நிறுவனங்களை வந்து தேசிய மயப்படுத்துறாரு. சரிங்களா? இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய எண்ணெய் வளம் மீதான பிரிட்டனுடைய கட்டுப்பாடு வந்து முடிவுக்கு வருது. ஸோ மொசாதிக்கினுடைய இந்த முடிவு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு உள்ளும் அதற்கு வெளியிலும், அதாவது சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய ஒரு அதிகார போராட்டத்தை உருவாக்கியதை இளம் இமாம் ஹாமினே அவர்களும் அவருடைய தலைமுறையினரும் வந்து நேரில் பார்க்குறாங்க. ஸோ இதற்கு பதிலடியாக பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஈரான் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்குது. அதே மாதிரி ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கும் முயற்சியிலும் அது வந்து இறங்குது. ஆனால் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து 1952ஆம் ஆண்டு விசாரிக்க மறுத்து விட்டது. ஸோ அப்போ மக்கள் ஆதரவை பெற்றிருந்த இந்த முகமது மொசாதெக் வந்து மன்னர் ஷாவுனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்தை வந்து வலுப்படுத்துறார். அதே மாதிரி பாமர ஏழை மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களையும் நிதி உதவிகளையும் வந்து வழங்குறாரு. சோ இதனால பாத்தீங்கன்னா ஈரானுடைய கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை இந்த முகமது மொசாதெக்கினுடைய புகழ் வந்து பரவி இருந்தது. சோ இதற்கு நேர்மாறாக ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் இவர்களுக்கு நேர்மாறாக மேற்கத்திய ஆதரவுல இருந்த சில ஈரானுடைய சில உயர்தரப்பினர் வந்து இந்த முகமது மொசாதிக்கை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அப்ப இதற்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை வந்து மீண்டும் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருந்த அமெரிக்காவும் பிரிட்டிஷும் வந்து இவர்களுக்கு பின்னால் இருந்தன. சரிங்களா? ஸோ அப்போ இந்த அதிகார போராட்டம் பார்த்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டு உச்சம் தொடுகிறது. அதாவது அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏயும் பிரிட்டிஷ் உளவுத்துறையும் ஈரானுடைய இராணுவத்தின் சில பிரிவுகள், அதே மாதிரி பழைய ஆட்சியாளர் மன்னர் ஷாவுனுடைய சில ஆதரவாளர்கள் இவர்களுடைய உதவியோடு ஒரு இராணுவ ஆட்சி கவிழ்ப்பை வந்து திட்டமிட்டு அரங்கேற்றாங்க. இந்த முயற்சி வந்து ஆரம்பத்தில் வந்து தோல்வி அடையுது. இதனால வந்து ஷா முகமது ரெசா பெஹ்லவி, அதாவது மன்னர் ஷா வந்து நாட்டை விட்டு வெளியேறுகிறார், தப்பி ஓடுகிறார். ஆனாலும் இந்த சதி புரட்சிக்கு ஆதரவான இராணுவ பிரிவுகள் பார்த்தீங்கன்னா குண்டர்களோடு இணைந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானை வந்து கைப்பற்றி முகமது மொசாதெக்கை வந்து பதவியிலிருந்து வீழ்த்துறாங்க. ஸோ அப்போ மேற்கு நாடுகளினுடைய நலனை விட உள்நாட்டு நலனையும் உள்நாட்டு மக்களினுடைய நலனையும் முதன்மைப்படுத்திய இந்த முகமது மொசாதெக்கை வந்து அவர்கள் வந்து தேச துரோகி அப்படின்னு குற்றம் சாட்டி 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கிறார்கள். அதுக்கு பிறகும் கூட அவர் வந்து மரணிக்கும் வரை அவரை வந்து வீட்டு காவல்ல வைக்கிறாங்க. ஸோ அப்போ இமாம் ஹாமினே அவர்களுக்கு 15 வயது நெருங்கும் பொழுது அவர் வந்து கிட்டத்தட்ட நாயகனாக பார்த்த ஒரு நபருக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து அவருடைய புரட்சிகர சிந்தனையில வந்து சற்று சுணக்கத்தை ஏற்படுத்துகிறது. கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் எகிப்துல வந்து ஜமால் அப்துல் நாசர் வந்து ஆட்சிக்கு வராரு. அவரும் வந்து மேற்கத்திய சக்திகளுக்கு எதிராக, ஏகாதிபத்திய காலனித்துவ சக்திகளுக்கு எதிராக இன்னொரு புரட்சிகர ஒரு மாடலை வந்து உலகிற்கு காட்டுறாரு. இந்த நாசர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசரும் அதே மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளின் பிற தலைவர்களும் சேர்ந்து அணிசேரா இயக்கம், நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வதேச முன்னணியை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஈரானுடைய முன்னாள் தலைவர் முகமது மொசாதெக் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் நாசர்னுடைய புகழ் வந்து ஓங்குகிறது. இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஈரானியர்கள் உட்பட வளர்ந்து வரும் நாடுகளினுடைய மனதில் வந்து தேச சுதந்திரத்தை மீட்டெடுக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து நிரப்புது. சரிங்களா? 1956 ஜூலை 21 அன்று நாசர் வந்து அலெக்சாண்ட்ரியாவில் நின்று கொண்டு சுவிஸ் கால்வாயை வந்து தேசியமயமாக்குவதாக அறிவிக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் ஹாமினே அவர்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இவற்றினுடைய படிப்பினைகள் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ஏற்பட போகும் இஸ்லாமிய புரட்சிக்கான பாதையில வந்து மைல் கற்களாக அமைகின்றன. ஸோ அப்போ ஜமால் அப்துல் நாசரினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு இந்த காலனித்துவ ஏகாதிபத்திய சக்திகளிடமிருந்து எதிர்ப்பு வராமல் இல்லை. 3 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுவிஸ் போராக வந்து வெடிக்குது. இதுல
வந்து எகிப்தியர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க. ஸோ அப்போ இதுல வந்து எகிப்து பெற்ற வெற்றியும் எகிப்தியர்களுடைய மன உறுதியும் அதே மாதிரி சுவிஸ் கால்வாய் மீதான தங்களுடைய இறையாண்மையை தக்க வைக்க அவர்கள் வந்து காட்டிய பிடிவாதமும் உலகளாவிய காலனித்துவ எதிர்ப்பு சக்திகளினுடைய அந்த புரட்சிகர உணர்வை புதுப்பித்ததோடு சுதந்திரம்னா என்ன, கண்ணியம்னா என்ன, எதிர்ப்புனா என்ன, சுய நிர்ணய உரிமை அப்படின்னா என்ன போன்ற இவற்றினுடைய அர்த்தங்களையும் அவர்களுக்கு கற்பித்தது. ஸோ 1953ஆம் ஆண்டுல வந்து ரகசியமா சதி செய்து ஈரானுடைய முகமது மொசாதெக்கை வீழ்த்திய அதே ஏகாதிபத்திய சக்திகள் 1956இல் சுவிஸ் கால்வாயை வந்து மீண்டும் கைப்பற்றுவதற்காக வெளிப்படையான ஒரு போரை வந்து நடத்தின. ஸோ இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய காலனித்துவவாதிகள், அதாவது வெஸ்டர்ன் கொலோனியல் பவர்ஸ் குறித்த ஹாமினேயினுடைய புரிதலை வந்து மெருகேற்றி வலுப்படுத்தவும் கூர்மைப்படுத்தவும் உதவின. ஸோ அப்போ ஈரானிலும் எகிப்திலும் அன்றைய காலகட்டத்தில் இந்த ஏகாதிபத்திய காலனித்துவ சக்திகளினுடைய தலையீட்டிற்கு அந்த நாடுகளில் நடந்த ஜனநாயக ஆட்சியோ இராணுவ ஆட்சியோ அல்லது இதர ஆட்சி முறைகளோ காரணம் அல்ல. அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ஸுக்கு, மூலோபாய நலன்களுக்கு, வியூகம்சார் நலன்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவே இருந்தாலும் கூட அந்த ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ய ஏகாதிபத்திய ஜியோனிச சக்திகள், காலனித்துவ சக்திகள் தயங்குவதில்லை. இதுதான் உண்மை. ஸோ அப்போ எகிப்தினுடைய ஜமால் அப்துல் நாசரினுடைய இந்த காலனித்துவ ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலைப்பாடு வந்து ஹாமினேக்கு வந்து புரட்சிகர இஸ்லாமிய முன்மாதிரிக்கான பாதையில வந்து புதிய சிந்தனை திறப்புகளை வந்து வழங்குகிறது. ஸோ இதை வந்து உறுதியாக அரண் செய்யும், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும் விதத்துல வந்து சையத் குத்துபுனுடைய ரைட்டிங்ஸை வந்து அவர் வந்து கண்டடைகிறார். சையத் குத்துபுனுடைய எழுத்துகள் வந்து இந்த விஷயத்தில் அவரை வந்து மேலதிகமாக அரண் செய்கின்றன. சரிங்களா? ஸோ அப்போ சையத் குத்துப்ட இருந்து எப்படி காலனித்துவ ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் அதே மாதிரி இஸ்லாமிய அரசு பற்றிய சிந்தனையையும் எப்படி இமாம் ஹாமினே வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். ஸோ மஷ்ஹத் நகரில் உள்ள பல புகழ்பெற்ற அறிஞர்களிடம் மத அறிவியல் அப்படிங்கிற இடைநிலை கல்வியை கற்ற ஹாமினே 18 வயதிற்குள்ளால வந்து தேர்ந்த அறிஞராக, ஸ்காலராக வந்து உருவெடுக்கிறார். அதே மாதிரி இஸ்லாமிய இலக்கியங்கள் மீதும் அரபி மொழி மீதும் பேரார்வம் கொண்ட ஒரு அறிவுஜீவியாகவும் இமாம் ஹாமினே உருவெடுக்கிறாரு. இது வந்து எல்லாம் சிறு வயதிலேயே. ஸோ வளர்ந்து வரும் அவருடைய அந்த அறிவுசார் தேடலினுடைய விளைவாக தெரிவு செய்யப்பட்ட பல நூல்களை வந்து அரபியில இருந்து பார்சி மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். ஸோ இந்த பயணம் தான் இமாம் ஹாமினேக்கு அவருடைய முன்மாதிரிகளில் ஒருவரான எகிப்திய சிந்தனையாளர் அறிஞர் சையத் குத்துபை வந்து அறிமுகம் செய்து. ஆனால் துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா எந்த ஜமால் அப்துல் நாசரினுடைய காலனித்துவ ஏகாதிபத்திய ஜியோனிச எதிர்ப்பை இமாம் ஹாமினே வியந்து பார்த்தாரோ அந்த ஜமால் அப்துல் நாசர் தான் சையத் குத்துபை வந்து தூக்கிலிடுறாரு. சரிங்களா? இது வந்து வேறு ஒரு வரலாறு, வேறு ஒரு கதை. அந்த நுணுக்கங்களுக்குள்ளால நம்ம போக வேண்டாம். சரிங்களா? நான் சப்ஜெக்ட் விட்டு டைவர்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ சையத் குத்துப் முன்வைத்த தனித்துவமான திருக்குரானின் தலைமுறை, யூனிக் குர்ஆனிக் ஜெனரேஷன் பற்றிய பார்வையும் இஸ்லாமிய அழைப்பும் அதே மாதிரி சமூக தூய்மைக்கான வழிகாட்டலும் இளம் ஹாமினே அவர்களுடைய மனதில் வந்து தீப்பொறி போன்ற உத்வேகத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ சமகால ஜாஹிலியா, கண்டெம்பரரி ஜாஹிலியா அப்படின்னு சையத் குத்துப் வந்து தன்னுடைய ஆக்கங்களில் வந்து எதை குறிப்பிட்டாரோ, எதை குறிப்பிடுகிறாரோ, எதை பற்றி விளக்கம் அளிக்கிறாரோ அந்த ஜாஹிலியாவிற்கு எதிராக இடைவிடாத போராட்டத்தை முன்னெடுக்கவும் இதுவே அவருக்கு வந்து தூண்டுதலா அமையுது. காலம் செல்ல செல்ல பின் நாட்கள்ல வந்து ஹாமினேயினுடைய அரசியல் சிந்தனையில வந்து ஜமால் அப்துல் நாசரினுடைய கருத்துகள் வந்து நீர்த்து போயின. ஏன்னா என்னதான் ஜமால் அப்துல் நாசர் வந்து ஏகாதிபத்திய ஜியோனிசவாதிகளை எதிர்த்தாலும் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய அஸ்திவாரத்தின் மீது நின்று கொண்டு இஸ்லாமிய அடிப்படைகளின் வெளிப்பாடாக வந்து காலனித்துவ ஜியோனிச எதிர்ப்பை முன்வைக்கல. சரிங்களா? அவர் வந்து ஒரு செக்யுலார் பெர்ஸ்பெக்டிவ்ல, கண்ணோட்டத்தில், நிலைப்பாட்டில் தான் காலனித்துவ ஏகாதிபத்திய ஜியோனிச எதிர்ப்பை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ அப்போ அப்துல் நாசரினுடைய அந்த முன்மாதிரியும் அந்த கருத்துகளும் வந்து நீர்த்து போய் சையத் குத்துபுனுடைய கருத்துகள் வந்து இமாம் சையத் அலி ஹாமினேயினுடைய அரசியல் உணர்வை வந்து நிரப்புகின்றன. சையத் குத்துப் முன்வைத்து விளக்கிய இஸ்லாத்தில் சமூக நீதி, அதே மாதிரி மேற்கத்திய கலாச்சாரம் மீதான விமர்சனம், இஸ்லாமிய அரசு பற்றிய விரிவான, தெளிந்த, ஆழமான சிந்தனைகள், இதெல்லாம் வந்து இளம் ஹாமினேயினுடைய சிந்தனையில வந்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றன. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சையத் குத்துபுனுடைய சிந்தனைகளை வந்து ஈரானுடைய கலாச்சார சொற்களஞ்சியத்தில் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தி
அதை வந்து பொதுக்கூட்டங்களிலும் ரகசிய கூட்டங்களிலும் அவர் வந்து பேச தொடங்குறாரு. உதாரணமா ஒரு விஷயத்தை கூறலாம். அதாவது இமாம் சையத் அலி ஹாமினே தன்னுடைய ஒரு உரையில வந்து இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சையத் குத்துப் கூறியது சரிதான். இஸ்லாத்தின் தூண்கள் மீது நிறுவப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் தாக்கம் என்பது ஆயிரக்கணக்கான புத்தகங்களை விட மேலானது. ஸோ இப்படி நம்ம சொல்றதுனால சையத் குத்துபுனுடைய எல்லா சிந்தனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதல்ல. சையத் குத்துப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்கலி ஒரு சுன்னி பின்புலத்திலிருந்து வராரு. இமாம் ஹாமினே வந்து ஷியா பின்புலம். ஸோ அப்போ பேசிக்கலி அந்த ஷியா பிரிவுக்கும் சுன்னா பிரிவுக்கும் மத்தியிலான அந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக சையத் குத்துபுக்கும் இமாம் ஹாமினே அவர்களுக்கும் மத்தியில் நிலவத்தான் செய்கிறது. ஆனாலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒன்றுதான். சரிங்களா? ஸோ இதன் விளைவாக வந்து சையத் குத்துப் எழுதிய இஸ்லாமிய நிலங்களின் எதிர்காலம், அதே மாதிரி சையத் குத்துபினுடைய தஃப்சீர் திருக்குர்ஆனின் நிழலில், அதே மாதிரி மைல்கற்கள், இந்த நூல்களை எல்லாம் அரபு மொழியிலிருந்து இமாம் ஹாமினே அவர்கள் வந்து ஃபார்சி மொழிக்கு மொழிபெயர்த்துள்ளார் என்பதும் இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த தஃப்சீர் திருக்குர்ஆனின் நிழலில் வந்து நாங்கள் சீர்மை சார்பாக கிட்டத்தட்ட அதில் வந்து 6 பாகங்கள் ஏற்கனவே வெளியிட்டு விட்டோம். இனி அடுத்தடுத்த பாகங்களும் விரைவில் தமிழில் வந்து மொழிபெயர்த்து வெளியிடப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி மஆலிம் ஃபி தரீக், அதாவது மைல்கற்கள் நூலையும் தமிழில் வெளியிட்டுள்ளோம். ஸோ அதை வாங்கி படிக்காதவர்கள் நிச்சயம் வாசியுங்கள். ஸோ அப்போ இமாம் ஹாமினே அவர்களுடைய இந்த மொழிபெயர்ப்புகள் வந்து வெறுமனே ஒரு இலக்கிய முயற்சி மட்டும் கிடையாது. மாறா அவருடைய உரைகளில் வந்து வெளிப்படும் சர்வதேச ஆணவம், அதாவது குளோபல் அரகன்ஸ், அதே மாதிரி எதிர்ப்பு சமூகம், தி ரெசிஸ்டன்ஸ் சொசைட்டி, அதே மாதிரி கலாச்சார படையெடுப்பு, கல்ச்சுரல் இன்வேஷன், இதெல்லாம் வந்து அவருடைய உரைகளில் வந்து அடிக்கடி இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து அவர் இமாம் ஹாமினே பயன்படுத்துவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான கலை சொற்களில் சொல்லகராதிகளில் சையத் குத்துபுனுடைய சிந்தனைகள் வெளிப்படுவதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இமாம் ஹாமினே வந்து தன்னுடைய கடைசி நாட்கள் வரை தன்னுடைய உரைகளிலும் பேச்சுகளிலும் சையத் குத்துப் அவர்களை மேற்கோள் காட்டுவதை தொடர்ந்து செய்தார். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், மார்ச் 2024 காசா மீது இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலை போர் உச்சத்தில் இருந்தபோது பலஸ்தீனர்களுடைய மன உறுதி, தியாகம், இவற்றினுடைய அர்த்தம் குறித்து ஹாமினே வந்து ஆற்றிய உரையில திருக்குர்ஆனில் கலைநயமிக்க உருவகங்கள், அதாவது ஆர்டிஸ்டிக் இமேஜரி இந்த குர்ஆன் அப்படிங்கிற சையத் குத்துபுனுடைய புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஸோ இப்படி சையத் குத்துபுனுடைய சிந்தனைகளையும் எழுத்துகளையும் வந்து அறிவுசார் உத்வேகத்தின் ஊற்றுகளாக கருதி அவற்றை வந்து திரும்ப அவர் வந்து மேற்கோள் காட்டிக்கொண்டே இருந்தார். சரிங்களா? ஸோ அப்போ காலனித்துவ எதிர்ப்பு இயக்கத்தையும் புரட்சிகர இஸ்லாமிய சிந்தனையையும் இணைக்க விரும்பிய இளைஞர்களுக்கு சையத் குத்துபுனுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கவும், அதே மாதிரி புகழ்பெற்ற சையத் குத்துபுனுடைய திருக்குர்ஆன் விரிவுரையான திருக்குர்ஆனின் நிழலில் தஃப்சீரினுடைய சிந்தனைகள் வந்து ஈரானிய மக்களை சென்றடைவதற்குமான ஒரு பாலமாக சையத் குத்துபுனுடைய புத்தக மொழிபெயர்ப்புகளை வந்து இமாம் ஹாமினே அமைத்தார். மட்டுமல்லாம இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, சையத் குத்துபுனுடைய எழுத்துகள் வந்து இமாம் ஹாமினே அவர்களுடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை, அதாவது IRGC-யினுடைய பயிற்சி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் வந்து சொல்கின்றன. இது வந்து இமாம் ஹாமினேயினுடைய இஸ்லாமிய புரட்சி திட்டத்திற்கு வலு சேர்க்கவும், இந்த பிரிவினைவாத, அதாவது இந்த செக்டாரியன் அப்டக்கிள்ஸ், தடைகளையும் தாண்டி, அதாவது சுன்னி இஸ்லாமிய சிந்தனைகளை, அதாவது அவர் சுன்னி அறிஞராகவே இருந்தாலும் அவருடைய இஸ்லாமிய சிந்தனைகளை உள்வாங்கவும் அவர் கொண்டிருந்த பேர் ஆர்வத்தை வந்து இது வந்து வெளிப்படுத்துது. சரிங்களா? ஸோ சித்தாந்த அரசியல் ரீதியாக ஈரான் இஸ்லாமிய புரட்சி குழுவுக்கும் சையத் குத்துப் பயணித்த எகிப்தினுடைய இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்துக்கும் மத்தியில சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் உடன்பட்ட விஷயங்கள் என்றும் நிறைய உள்ளன. அவர்கள் இருவருக்கும் மத்தியில வந்து பல விவகாரங்களிலும் விஷயங்களிலும் நல்ல ஒரு புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும், இணைந்து பயணிக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் திட்டமும் கூட இருந்தது. ஸோ அதற்கு உதாரணம் தான், அப்பார்ட் ஃப்ரம் தி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்தோடு இருந்த கருத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு சையத் குத்துபுனுடைய பகுப்பாய்வு முறைகளும் கருத்தியல் கருவிகளும் வந்து ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் கருத்தியலில், அதாவது ஐடியாலஜியில, அதிலும் குறிப்பாக இமாம் ஹாமினேயினுடைய உரையாடல்கள்ல வந்து வலுவான ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டன. ஸோ அப்போ ஜமால் அப்துல் நாசரிடம் இருந்து காலனித்துவ ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டையும், அதே மாதிரி
ஷஹீத் சையத் குத்துப் அவர்களிடமிருந்து இஸ்லாமிய அரசு பற்றிய சிந்தனையையும் எடுத்துக்கொண்டு அந்த காலனித்துவ ஏகாதிபத்திய ஜியோனிச எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் சிந்தனையும் வந்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அரண் செய்து அதை ஈரானிய சூழலுக்கேற்ப நடைமுறைப்படுத்தியதே இமாம் ஹாமினேயினுடைய மிகப்பெரிய அறிவாளுமையாகும். சரிங்களா? ஸோ இந்த அறிவுசார் முதிர்ச்சியே, இந்த அறிவுசார் கலவையே அடுத்தடுத்த பத்தாண்டுகளில், அடுத்தடுத்த தசாப்தங்களில் இமாம் ஹாமினேயினுடைய இஸ்லாமிய சித்தாந்த பாதையை வழிநடத்தியது. ஸோ இப்போ வந்து இந்த ஈரானுடைய முன்னாள் மன்னர், இஸ்லாமிய புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தின் மன்னர் ஷாவுனுடைய கொடுமையை பற்றியும் அந்த காலகட்டத்தில் வெடித்த புரட்சி சிந்தனைகளை பற்றியும் புரட்சி தீயை பற்றியும் பேசுவோம். ஸோ 1960களினுடைய இறுதியில் எல்லாம் மேற்கு நாடுகளுடனான அன்றைய ஈரான் மன்னர் ஷாவுனுடைய தொடர்பு வந்து உச்சத்தை அடைந்திருந்தது. ஸோ இந்த நிலையில வந்து சவாக் அப்படின்னா ஈரானுடைய அந்த ஷா மன்னரின் கீழ் இருந்த ரகசிய காவல்படை. இந்த ரகசிய காவல்படையினுடைய கோர முகம் வந்து வெளிப்பட தொடங்கியது. ஸோ இதுதான் புரட்சிக்கான தொடர் பணிகளில் ஈடுபட ஹாமினேக்கு உந்து சக்தியாக அமைந்தது. ஸோ கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான், அதாவது 1966 தான் சையத் குத்துபும் தூக்கிலிடப்படுகிறார். சரிங்களா? ஜமால் அப்துல் நாசருடைய அரசாங்கத்தால. ஸோ அந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா இமாம் ஹாமினே தன்னுடன் பயிலும் மாணவர்களுடன் இணைந்து இஸ்லாத்தை வந்து விடுதலைக்கான சிந்தனையாக முன்னிறுத்தும் புத்தகங்களை வெளியிட ஒரு மறைமுக பதிப்பக நிறுவனத்தை வந்து திறக்கிறார். ஸோ இந்த புத்தக பதிப்பு நிறுவனத்தின் மூலமாகத்தான் சையத் குத்துபுனுடைய புத்தகங்களையும் இன்னும் பலருடைய புத்தகங்களையும் மொழிபெயர்த்து வெளியிடுகின்றனர். ஸோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இமாம் ஹாமினேயினுடைய சிந்தனையில், அதாவது அரசியல் சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, அவருடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்திய 3 நபர்களை சொன்னோம். இமாம் கொமேனி, சையத் குத்துப், அதே மாதிரி நவாப் சஃபவி அப்படிங்கிற ஒரு ஆளுமையும் சொன்னோம். ஸோ அப்போ ஹாமினே ஒரு இளம் மார்க்க கல்வி ஆசிரியராக இருந்தபோது ஈரானுடைய பிரபல இஸ்லாமிய புரட்சியாளர் நவாப் சஃபவி அவர்களோடு ஒரு சந்திப்பு ஏற்படுது. சரிங்களா? இந்த நவாப் சஃபவியை வந்து மிர்லோஹி அப்படின்னும் அழைப்பார். சரிங்களா? இந்த சந்திப்பு வந்து அவருடைய இமாம் ஹாமினே அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கான கிட்டத்தட்ட தொடக்க புள்ளியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா 1960, 1960 இந்த காலகட்டங்களில் வந்து இமாம் ஹாமினே வந்து உள்நாட்டில் வந்து ஷா மன்னரின் கொடுங்கோன்மைக்கு எதிராகவும், அதே மாதிரி ஈரானுக்கு வெளியில மன்னர் ஷாவுனுடைய கூட்டாளிகளான மேற்கு நாடுகளுக்கு எதிராகவும் இஸ்லாத்தால் மாபெரும் ஒரு புரட்சியை தூண்டிவிட முடியும் அப்படின்னு ஆழமாக நம்புறாரு. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் அவர் வந்து செயல்படவும் செய்கிறாரு. இதன் காரணமாக தான் கைதாகி நாடு கடத்தப்படவும் வாய்ப்பிருக்கிறது அப்படின்னு அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இருந்தும் மீண்டும் மீண்டும் தனது சுதந்திர வாழ்க்கையை வந்து அவர் பணயம் வைக்கிறார். ஸோ 19 வயதிற்குள் பார்த்தீங்க அப்படின்னா அலி ஹாமினே அவர்கள் பாரம்பரிய மார்க்க ஆய்வுகளில், இஸ்லாமிய ஆய்வுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருந்தார். அவர் வந்து மஷ்ஹத் நகரில் உள்ள மார்க்க பள்ளிகளில் மொழி, தர்க்கம், இஸ்லாமிய சட்டம், அதன் கோட்பாடுகள் இவற்றையெல்லாம் குறித்த பல படிப்புகளை அவர் வந்து முடித்திருந்தார், நிறைவு செய்திருந்தார், பல டிகிரியை வந்து வாங்கியிருந்தார். அதற்கு பிறகு 1950களின் இறுதியில வந்து தன்னுடைய படிப்பை தொடர ஈராக்ல உள்ள புனித தலங்களுக்கு பயணம் செய்கிறாரு. பயணம் செய்து அங்கே நஜாஃபிலும் கர்பலாவிலும் இருந்த முன்னணி மார்க்க அறிஞர்களிடம் அவர் வந்து கல்வி பயில்றாரு. இதன் விளைவாக அரபு மொழியில வந்து அதிசிறந்த புலமையை வந்து இமாம் ஹாமினே அவர்கள் வந்து பெறுகிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நிறைய பேர் எழுதுறாங்க, அந்த அரபு மொழி வந்து கிட்டத்தட்ட ஹாமினேயினுடைய 2வது தாய்மொழியாகவே மாறியது. அதன் பிறகு வந்து தன்னுடைய தந்தையினுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க அவர் வந்து ஈராக்ல இருந்து திரும்பி வந்து ஈரானுடைய கோம் நகர்ல உள்ள அந்த மார்க்க பள்ளிகளில் சேர்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேல் அவர் வந்து இமாம் ரூஹுல்லா ஹொமேனி அவர்களிடம் கல்வி பயில்கிறார். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இவர் வந்து இமாம் ஹாமினேயின் வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் தாக்கம் செலுத்திய 3 முக்கிய நபர்களில் இவர் ஒருவர் என்று. இவர் ஹாமினேயினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நவீன ஈரானின் வரலாற்றிலும் ஆழமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியவர். 1950களுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கோம் நகரம் வந்து இஸ்லாமிய சட்டவியல், தத்துவ விவாதங்கள் ஆகியவற்றினுடைய மையமாக திகழ்ந்தது. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே ஷியா பிரிவினுடைய உயரதிகார மைய தலைவராக விளங்கிய கிராண்ட் ஆயத்துல்லா ஹுசைன் புருஜர்தியினுடைய வழிகாட்டல்ல வந்து இந்த நகரம் வந்து இயங்கியது. இந்த ஹுசைன் புருஜர்தி வந்து தலை சிறந்த
சிறந்த மார்க்க அறிஞராகவும் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய மரியாதையுடன் பார்க்கக்கூடிய ஒரு ஷேகாகவும் இருந்தார். ஆனாலும் அவர் அரசியல் விவகாரங்கள்ல மிக எச்சரிக்கையான ஒரு அணுகுமுறையே கொண்டிருந்தார். குறிப்பா அன்றைய மன்னர் ஷாவுனுடைய ஆட்சியை கையாள்வதில் நடைமுறைவாத மாதிரி ஒன்றை, அதாவது ஒரு பிராக்மேட்டிக் மாடலை முன்வைத்தார். அதே மாதிரி அவர் இஸ்லாமிய சிந்தனை பள்ளிகள், ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், மதுஹபுகளுக்கு மத்தியிலான நல்ல உறவிலும் அதிக கவனம் செலுத்தினார். குறிப்பா எகிப்தினுடைய கேரோவில் இருந்த இஸ்லாமிய சிந்தனை பிரிவுகளுக்கு மத்தியிலான அந்த நல்லுறவு இல்லத்திற்கு அவர் ஆதரவளித்தார். சரிங்களா? மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், எகிப்தில் இருக்கக்கூடிய அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் ஜாஃபரி ஃபிக்கையும் இஸ்னாஷரி ஷியாக்கள் பின்பற்றக்கூடிய அந்த ஜாஃபரி மதுஹபையும் ஒரு முறை சார்ந்த இஸ்லாத்தினுடைய சட்ட சிந்தனா பள்ளியாக அங்கீகரிச்சுது. அந்த ஒரு நகர்வையும் இவர் வரவேற்றார். சரிங்களா? இந்த விஷயத்தை பற்றி கைஃபன் அஃப்ஹாமுல் இஸ்லாம் அப்படிங்கிற நூலில் முகமது அல் கசாலி இதை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. இன்ஷா அல்லாஹ் அந்த கைஃபன் அஃப்ஹாமுல் இஸ்லாம் விரைவில் சீர்மை சார்பாக இன்ஷா அல்லாஹ் தமிழில் வெளிவரும். ஸோ அப்போ இந்த ஆயத்துல்லா ஹுசைன் புர்ஜர்தி 1961 மரணிக்கிறார். சரிங்களா? ஸோ இவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா அரசியலில் தீவிரமாக ஈடுபடும் மார்க்க அறிஞர்களுடைய எழுச்சிக்கு வழிவகுத்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் இமாம் ஹாமினே அவர்களும் இருந்தார். அதாவது சமூக செயல்பாட்டாளரில் இருந்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்தில் இயங்கக்கூடிய புரட்சிகர அரசியல் செயல்பாட்டாளராக உருவெடுத்த இமாம் ஹாமினே அவர்கள் இஸ்லாம் என்பது தனிநபர் வழிபாடு மட்டுமல்ல, அது அநீதிக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறத முதல்ல இருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். ஒன்று நவாப் சஃபவி, இன்னொன்று சையத் குத்துப். சரிங்களா? ஸோ இதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஆயத்துல்லா ஹாமினே அவர்கள் மன்னர் ஷாவின் ஆட்சிக்கு எதிராக மிக தெளிவான ஒரு புரட்சிகர இஸ்லாமிய உரையாடலை விரைந்து முன்னெடுத்தார். ஜனவரி 1963 பார்த்தீங்கன்னா பொது வாக்கெடுப்புக்காக மன்னர் ஷா முன்வைத்த வெள்ளை புரட்சி, அதாவது ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற நவீனமயமாக்கல் திட்டத்தை இமாம் ஹாமினே எதிர்ப்பதாக அறிவித்தார். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தம், காடுகளை ஃபாரஸ்ட்டை அரசுடைமையாக்குதல், அதே மாதிரி சில அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல், தனிநபர் சட்டங்கள்ல திருத்தம், இவையெல்லாம் அடங்கும். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய ஆதிக்கத்தையும் அதே மாதிரி மன்னர் ஷாவுனுடைய சர்வாதிகாரத்தையும் வலுப்படுத்துவதாக அமைந்தது. குறிப்பாக இதற்கு பிறகு இந்த மன்னர் ஷாவின் கீழ் இயங்கிய அந்த அப்படிங்கிற ரகசிய காவல்துறை பார்த்தீங்கன்னா கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டது. அதே மாதிரி அது பள்ளிகளுக்கு, ஸ்கூல்ஸுக்கு நிதி அளிக்கும் அந்த அறக்கட்டளைகள் மீதான அரசனுடைய கட்டுப்பாட்டையும் அது தீவிரப்படுத்தியது. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சமத்துவமின்மையை மேலும் அதிகரிக்க செய்யும், விவசாயத்தை நவீனமயமாக்கும், மாடர்னைஸ் செய்யும் திட்டத்தினுடைய விளைவா பெருவாரியான விவசாயிகள் கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு குடிபெயர்ந்தார்கள். இதுவும் ஈரான் மக்கள் மத்தியில கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஸோ இந்த கான்டெக்ட்ல 1963 மே மாதம் ஆஷுரா தினத்திற்கு முன்பாக தன்னுடைய நம்பிக்கைக்குரிய மாணவரான இமாம் அலி ஹாமினே அவர்களை மஷ்ஹத் நகருக்கு ஒரு முக்கியமான பணியுடன் அனுப்புகிறார். அது என்ன பணின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சமய நாட்களை, அதாவது ரிலீஜியஸ் டேஸ், அதாவது வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட முக்கியமான இஸ்லாமிய நாட்களை புரட்சிகர போராட்ட நாட்களாக மாற்ற அறிஞர்களை திரட்டும் பணிதான் அது. ஸோ அப்போ இந்த பணியை அவர் சிறப்பாக செய்கிறார். யாரு? இமாம் ஹாமினே அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். இதன் விளைவாக 1963 ஜூன் 2 தன்னுடைய 24ஆம் வயதில் இமாம் ஹாமினே அவர்கள் முதல் முறையாக கைது செய்யப்படுகிறார்கள். சரிங்களா? தன்னுடைய 24ஆம் வயதில். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 3 ஆஷுரா தினம். சரிங்களா? ஷியாக்கள் அதாவது எவ்வளவு ஷியாக்கள்கிட்ட ஆஷுரா தினம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இமாம் ஹுசைன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள். ஸோ இந்த நாளில் இமாம் ஹொமேனி அவர்கள் கோம் நகரில் ஒரு ஆவேசமான உரையை ஆற்றுகிறார். அதுல மன்னர் ஷாவையும் அவருடைய இந்த வெள்ளை புரட்சி திட்டத்தையும் கடுமையாக தாக்கி பேசுறாரு. அதோடு சேர்த்து ஈரானுடைய உள்நாட்டு விவகாரங்கள் அமெரிக்காவின் தலையீட்டையும் அதே மாதிரி பலஸ்தீனில் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பையும் வன்முறையையும் படுகொலைகளையும் அவர் வன்மையா கண்டிச்சு பேசுறார். இதன் விளைவா பார்த்தீங்கன்னா அதற்கு 2 நாள் கழிச்சு ஜூன் 5ஆம் தேதி மன்னர் ஷாவுனுடைய அரசு படைகள் ஹொமேனியினுடைய வீட்டை தாக்கி அவரை கைது செய்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு கொண்டு செல்கின்றன. இது பார்த்தீங்கன்னா கோம் நகரிலும் அதே மாதிரி தலைநகர் டெஹ்ரானிலும் மிகப்பெரிய
போராட்டங்களை தூண்டுகிறது. பின்னர் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஷீராஸ், மஷ்ஹத் போன்ற ஈரானுடைய பிற நகரங்களுக்கும் பரவுகிறது. ஸோ போராட்டக்காரர்கள் வந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல உள்ள காவல் நிலையங்களை வந்து தாக்குகிறார்கள். ஸோ இதனால் இராணுவ சட்டம் அப்படிங்கிற அந்த மார்ஷல் லா வந்து ஈரான்ல வந்து அறிவிக்கப்பட்டது. மக்கள் வந்து ஒரு பர்டிகுலர் முழக்கத்தை முன் வச்சு தான் போராட்டத்தை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனாங்க. அதாவது ஹொமேனி ஆர் டெத், ஹொமேனி அல்லது மரணம் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு மக்கள் வந்து கடுமையா போராடுறாங்க. ஸோ இதன் விளைவாக அந்த போராடும் மக்கள் மீது இராணுவம் வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றனர், இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் படுகாயமடைகின்றனர். அதே மாதிரி இதுல பல மார்க்க அறிஞர்கள், முக்கிய இஸ்லாமிய பிரமுகர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்படுகின்றனர். ஸோ அப்ப இந்த எழுச்சி ஒடுக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இமாம் ஹொமேனி வீட்டுக்காவலில் வந்து வைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1964ஆம் ஆண்டில் துருக்கிக்கும் அதன் பிறகு ஈராக்குக்கும் அவர் வந்து நாடு கடத்தப்படுறாரு. இப்படி 1963ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த ஜூன் எழுச்சியானது 1979ஆம் ஆண்டில் இஸ்லாமிய புரட்சிக்கு வழிவகுத்த ஆரம்ப கட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியது. ஸோ இதன் தொடர்ச்சியை வந்து நம்ம 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். இன்னும் இந்த காணொளி முடிவடையவில்லை. இது வந்து ஒரு மிக நீண்ட ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால, ஒரு கட்டுரை அப்படிங்கிறதுனால நம்ம பாகமாக பிரித்து போடலான் இருக்கிறோம். ஸோ அப்போ இதனுடைய கண்டினியூவேஷனை வந்து நான் அடுத்த பாகத்தில் இன்ஷா அல்லாஹ் பேசுகிறேன். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நான் போடக்கூடிய காணொளிகள் வந்து நோட்டிஃபிகேஷனாக முன்வரும். இந்த காணொளியை வந்து அதிகம் பகிருங்கள். அதுபோல் இது ரிலேட்டடான காணொளிகளை கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளேன். ஸோ அப்போ இந்த ஆவணத்தினுடைய இந்த மிக முக்கிய வரலாற்று விவரணையினுடைய கண்டினியூவேஷனை நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.